Hello everyone, 30 days of learning English vocabulary, basic to advanced English, day 26. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 3 basic to advanced English words. First word build. இந்த buildன்ற வேர்டு வெறும் கட்டுறது அது மட்டும் build கிடையாது. அதை நம்ம உருவாக்குறத கூட நம்ம buildன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம எப்படி அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ட்ன்ற ஒரு வேர்டால யூஸ் பண்ணலாம். கட்டடம் கட்டுறதையும் நம்ம பில்ட் கன்ஸ்ட்ரக்ட் சொல்லுவோம். பல விஷயங்களை உருவாக்குறதையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு ஒரு வேர்டால நம்ம ரீப்ளேஸ் பண்ணி சொல்லலாம். இதை நம்ம எப்படி சென்டென்ஸ்ல அப்ளை பண்ணலாம். we need to construct a strong case. நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இதோடைய அர்த்தம். ஸோ பில்ட், கன்ஸ்ட்ரக்ட், உருவாக்குதல். செகண்ட் வேர்ட் டிஸ்ட்ராய். டிஸ்ட்ராய்னா அழிக்கிறது. ஸோ அதை நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம். டெமாலிஷ். ஓல்டு பில்டிங்ஸ் வேர் டெமாலிஷ்ட். பழைய பில்டிங்ஸ் எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம டெமாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தேர்ட் வேர்ட் ஹைட். ஹைட்னா ஒன்னு மறைச்சு வைக்கிறது, சீக்கிரட்டா வச்சுக்கிறது, அதை நம்ம ஹைடுன்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம். கன்சீல். ஸோ எப்படி இதை சென்டென்ஸ்ல அப்ளை பண்ணலாம். டோன்ட் கன்சீல் த இன்ஃபர்மேஷன். நான் சொன்ன இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத, அதை சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை அந்த கன்சீல்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம், ரீப்ளேஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த 3 பேசிக் அண்ட் அட்வான்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பில்ட், உருவாக்குறது, அதை எப்படி சொல்லலாம்னா கன்ஸ்ட்ரக்ட். செகண்ட் வேர்ட் டிஸ்ட்ராய், டெமாலிஷ். தேர்ட் வேர்ட் ஹைட், கன்சீல். தேங்க்யூ.